ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பூஜை அறைக்கு விடி பல்பு வாங்கணும்னு சொல்லி கலர் கலராக சீரியல் பல்பு வாங்கியிருந்தேன். வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டேன். மறுநாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல்லாம் தொளித்து கலர் கோலப்பொடி போட்டு விநாயகரை அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி வேகமாக குளிச்சுட்டு இப்போ பூஜை அறையை படம் எல்லா படத்துக்கு பூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்ச சில்வரில் மேடை வாங்கி வச்சுருந்தேன் பலகை மாதிரி. அதில் வாழை இலையை போட்டு பச்சரிசி, துவரம்பருப்பு, அருகம்புல் போட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை தூக்கி அந்த மனையில் வச்சுட்டு நான் கட்டி வச்சுருக்க மாலையெல்லாம் கலர் கலர் செவ்வந்தி பூ மாலை, அருகம்புல் மாலை, எரிக்கம்பூ மாலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. பிள்ளையாருக்கு க்ரீன் கலர் வஸ்திரத்தை அணிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் கட்டி வச்சுருக்க மாலையெல்லாம் போட்டு விட்டேங்க. அதுக்கப்புறம் நான் கோல்டில் செயின் வச்சுருந்தேன், அதையும் பிள்ளையாருக்கு போட்டு விட்டாச்சு. பக்கத்தில் வாழை இலை விரித்து மஞ்சளில் பச்சரிசி கலந்து வச்சுருந்தேன், அதை மேடை மாதிரி போட்டு பக்கத்தில் அம்மனை வச்சுட்டேன். என்ன தான் நம்ம பிள்ளையார் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறது தாங்க எல்லா விதத்துக்கும் பிடிக்கும். அதே மாதிரி கீழே வெத்தலையில் மஞ்சள் பிடிச்சி வச்சுருந்த பிள்ளையாரை வச்சு அதுக்கு மேலே அருகம்புல் வச்சுருந்தேங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வச்சுட்டு அதுக்கு நேராக வாங்கி வச்சுருந்த தாமரையோ அது அல்லிப்பூவோ தெரியல, வாங்கிட்டு வந்தேன் கடையில். அதை நல்லா விரித்து அதில் தண்ணி ஊற்றி அதை வச்சுட்டேங்க. சுற்றியும் ரோஸ் வச்சுட்டேன். அப்புறம் 2 பக்கமும் குத்து விளக்கு, நடுவில் காமாட்சி விளக்கு, எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூ போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு வாழை இலையை விரித்து ஒவ்வொன்றா எடுத்து வாழை இலையில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேங்க. ரெடி பண்ணி இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் விநாயகருக்கு பிடிச்ச பூரண கொழுக்கட்டை, வாழை இலை கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் வடை, வெள்ளை சுண்டல், அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நான் வாழை இலையில் ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சுருக்கேன்ல, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவருக்கு பிடிச்ச கரும்பு, சோளக்கருது, கம்மங்கருது, வாழைப்பழம், கொய்யாப்பழம், பழங்களில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே வாங்கி வச்சுட்டேங்க. இலையில் வாங்கி வச்சுட்டு நான் பிரசாதத்தையும் ரெடி பண்ணதை எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டேங்க. ஒவ்வொன்றா வாழை இலையில் வச்சேன். என் வீட்டுக்கார் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பொருளாக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இலையில் எல்லா பழங்களையும் வச்சுட்டு அப்புறம் யோசிச்சிங்க, ஐயோ நம்ம வாங்கி வச்சுருந்தா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாம்பழம் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2வது எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அப்புறம் இலையில் மாம்பழத்தை வச்சிங்க. மாம்பழம் இல்லாமல் எப்படிங்க பிள்ளையாருக்கு பிடிச்சது? அதே மாதிரி அது கூட வெள்ளை வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவாங்களா, அதில் லட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. கருப்புலையும் லட்டு மாதிரி வெள்ளை 2 எள்ளுலையும் வச்சுருந்தாங்க கடையில். அதையும் வாங்கிட்டு வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு ஸ்வீட்டில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு, மைசூர் பாக்கு, அப்புறம் காஜு கட்லி 3 ஸ்வீட் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் சுண்டல், வடை, கருப்பு சுண்டல் வடை, பூரண கொழுக்கட்டை, வாழை இலை கொழுக்கட்டை எல்லாத்தையும் வாழையில் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்ச பிறகு நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நான் யோசிக்கும் போது மீஷோவில் நான் தேங்காய் உடைக்கிற பிளேட் வாங்கியிருந்தேங்க. அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லி நான் அதை மீஷோவில் வாங்கியிருந்தேன். ப்ரைஸும் கம்மி ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அது நம்ம எல்லா பேரும் தேங்காய் உடைக்கும் போது தண்ணியெல்லாம் கீழே சிந்தும். ஆனால் அப்படி அதில் சிந்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கீழே பிளேட்டு மாதிரி இருந்துச்சு. நான் தேங்காய் உடைக்கும் போது அதை நான் காமிக்கிறேன்.
பாருங்கள், வாழை இலையே அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு பிரசாதம். அதுக்கப்புறம் விளக்கேற்றுவோம். வந்து நம்ம எப்பயுமே சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து காமாட்சி விளக்குல தாங்க விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க குத்து விளக்கில் ஏற்றணுங்க. இதான் நம்ம வழக்கம். பாருங்கள், யார் சாமி கும்பிட்டாலும் பாருங்கள், காமாட்சி விளக்குல தான் விளக்கேற்றுவாங்க. எல்லாம் விளக்கேற்றிட்டு வாங்க இப்போ நம்ம சாமி கும்பிட போகலாம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. வாங்க பிரசாதம் சாப்பிட்லாம். கருப்பு சுண்டலில் வடை, வெள்ளை சுண்டல், வாழை இலை கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, பொரியல், அவுள், நாட்டு சக்கரை எல்லாம் கலந்து வச்சது, லட்டு, மைசூர் பாக்கு, காஜு கட்லி. இப்போ நான் ஸ்பெஷலாக செஞ்ச வாழை இலை கொழுக்கட்டை எப்படி செஞ்சேன்னா, பாகுவை காய்ச்சி அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டேங்க. நல்லா கொதிக்க விட்ட பிறகு வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். அது கூட பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் சில்லு ரெண்டையும் சேர்த்து மாவில் கலந்து நல்லா வாழை இலையில் நல்லா தட்டி
கொழுக்கட்டை மாதிரி தட்டி எல்லாம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. சாப்பிடும் போது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இப்படி கொழுக்கட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. சரி ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தாங்க இந்த வாழை இலை கொழுக்கட்டை. நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து என்னென்ன பிரசாதம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு வீட்டில் பக்கத்தில் இருக்க பெரிய பிள்ளையார் கோயிலில் போய் ஃபேமிலியாக சாமி கும்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.